வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ஸ்ரீபாலா விலாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீபாலா. அனைவருக்கும் இனிய நரசிம்ம ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் உங்ககிட்ட மகாவிஷ்ணுவோட தசாவதாரங்களில் ஒன்றான நரசிம்ம அவதாரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கதையை நான் உங்களுக்கு விரிவாக சொல்லிடுறேன். மகாவிஷ்ணு 9 வாட்டி அவதாரத்துக்காரு. 10ஆவதாக கல்கி அவதாரம் எடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி நரசிம்ம அவதாரம், வராக அவதாரத்தை பற்றியும், விஷ்ணுவோட வாயில் காவலர்களான ஜெயன் விஜயனுக்கு கிடைச்ச சாபத்தை பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு நாள் பிரம்மாவோட மானச புத்திரர்கள் 4 பேரான சனக்கன், சனந்தனன், சனாதனன், சனசுஜாட்டியன் அப்படிங்கிற 5 பேரும் தங்களோட அப்பாவான பிரம்மனை பார்க்கறதுக்காக அவங்க அப்பாவோட சொல்படி காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை பார்க்க வைகுண்டம் வந்திருக்காங்க. அப்போது ஜெயன் விஜயன் அவங்கள உள்ளே விடாமல் வம்புறுத்தனால கோவப்பட்ட அந்த 4 பேரும், நீங்கள் பூமியில் 4 வாட்டி 4 யுகங்களில் 3 யுகங்கள் கலியுகத்தை தவிர மற்ற 3 யுகங்கள்லையும் 3 பிறவிகளை நீங்கள் தீய எண்ணம் கொண்ட இந்த அசுர சகோதரர்களாக பிறந்து மகாவிஷ்ணுவால் கொல்லப்படுவீங்க அப்படின்னு சாபம் கொடுத்தாங்க. மகாவிஷ்ணு கிட்ட அந்த 2 பேரும் அவங்க செஞ்ச தப்ப சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க. மகாவிஷ்ணு, நீங்கள் 7 ஜென்மங்களை எனக்கு நண்பராகவும் இல்லாட்டி 3 ஜென்மங்களை எனக்கு எதிரியாகவும் பிறக்கணும்னு சொன்னார். அதுக்கு நாங்கள் 3 ஜென்மங்கள் உங்களுக்கு எதிரியாகவே பிறக்கணும்னு சாபம் கொடுத்தாங்க. முதல் பிறவியில் அவங்க அசுரர்களாக பிறந்தாங்க. எப்படி பிறந்தாங்கன்னா, ஒரு நாள் காசிப முனிவரும் அவரோட மனைவியான திதி தேவியும் ஒரு நாள் ராத்திரி சந்தியாவந்தன பூஜை நடத்தினாங்க. அப்போது திதி காம உணர்வோடு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் தன்னோட கணவன்கிட்டேயே, சுவாமி, காமதேவன் என் மேலே அம்பு ஊற்றிட்டான், என்ன பண்ணுன்னு தெரியல. அதுக்கு காசிப முனிவர், இங்கே பாரு திதி, இந்த சமயம் நமக்கு உகந்தது இல்லை. இந்த சமயத்தில் சிவபெருமான் பேய் பிசாசுகள் அவர் பூதகணங்களோட இந்த உலகத்தை சுற்றி வருவார். அப்போது இந்த சமயத்தில் கணவன் மனைவி ஒன்றா சேரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் திதி தன்னோட கணவனை கட்டாயப்படுத்தி அவங்களோட ஒன்று சேர்ந்தாங்க. அடுத்த நாள் காலையில் காசிபர் திதியை திட்டிருப்பார். நான் உங்ககிட்ட சொன்னேன், கேட்டியா? நேற்று ராத்திரி அந்த சமயம் நமக்கு உகந்தது இல்லைன்னு. ஆனால் நீ என் பேச்சை கேட்கல. இப்போ உனக்கு 2 அசுரர்கள் மகனாக பிறக்க போகிறாங்க. எதுக்காகனா, நீ ஏற்கனவே அசுர மாதாங்கிறனால நீ அசுரர்களுக்கு, அந்த 2 இரட்டை அசுரர்களுக்கு அம்மாவாக போகிற. நமக்கு பிறக்க போகிற பசங்களோட குறிக்கோள் ஒன்றுனா மகாவிஷ்ணுவை அழிக்கிறது, இல்லாட்டி அவங்க பக்தர்களே அழிக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அராஜகம் எல்லாம் மீறி போச்சுன்னா மகாவிஷ்ணு அவங்கள அழிப்பாடுன்னு சொல்லி திதிக்கு சாபம் கொடுத்தாங்க. அப்படியே அவங்களுக்கு ஹிரண்யாக்ஷன், கஷப்பு அப்படின்னு இரட்டை மகன்கள் பிறந்தாங்க. ஜெயன் ஹிரண்யாக்ஷனாகவும் விஜயன் கஷப்புவாகவும் பிறந்தாங்க. மகாவிஷ்ணு வராக அவதாரம் எழுதி ஹிரண்யாக்ஷனை கொண்டார். அப்போ ஹிரண்யாக்ஷனை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒரு நாள் நான் மகாவதார் நரசிம்ம படத்தில் ஒரு சீனில் ஒரு ராஜா இருப்பார்ல, அவர் இயற்கையாக ஒன்றி வாழ்ந்தார். ஆனால் ஹிரண்ய சகோதரர்கள் அவங்க அந்த ராஜாவோட ராஜ்யத்தையே நாசமாக்குனாங்க. அந்த ராஜா சாகும்போது சுவாமி அப்படின்னு வார்த்தையை இழுட்டுக்கிட்டு செத்து போனார். இது மட்டும் இல்லை,
பூமாதேவி ஒரு நாள் தனியாக இருக்கும்போது பூமாதேவியை ஹிரண்யாக்ஷன் கிரட்டிட்டு போய் பாதாள உலகத்தில் அசாதாரண லோகத்தில் இருக்கக்கூடிய கடலில் ஒழிச்சு வச்சிருவான். தேவர்கள் பிரம்மதேவர்கிட்ட முறையிட்டாங்க. அதே சமயத்தில் ஸ்வயம்பு மனு அப்போ சதரூபாங்கிற இந்த உலகத்தோட முதல் மனுஷங்க எங்களோட சந்ததியர்கள் எங்கே, நாங்கள் எங்கே வாழ வேணும் அப்படின்னு சொன்னார். பிரம்மாவே ரொம்ப கவலைப்பட்டார். அப்போ இந்திரன் ஸ்வயம்பு மனுக்கிட்ட ஹிரண்யாக்ஷன் இது பூமாதேவியை கிளச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. பிரம்மதேவர் கவலையோட மகாவிஷ்ணுவை மனசில் நினைச்சாரு. அப்போ அவரோட மூக்கிலிருந்து ஒரு காட்டு பன்னி ஒன்று வெளியில் வந்துச்சு. அது வராக அவதாரம். அந்த காட்டு பன்னியோட உடம்பு மனுஷ உடம்பா மாறுச்சு. ஏன்னா அது மகாவிஷ்ணுவோட வராக அவதாரம். மகாவிஷ்ணு பூமியை காப்பாற்றி பூமியை அது இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஹிரண்யாக்ஷன் கூட பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் ஹிரண்யாக்ஷனோட கடையை முடிச்சிட்டாரு. அதனால அவனோட தம்பியான ஹிரண்யகசிபு ரொம்பவும் கோவப்பட்டு அவன் பல வருஷமாக பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான். அவனுக்கு காட்சி தந்த பிரம்மா, உனக்கு என்ன வர வேணும் கேளுன்னு சொன்னார். அதுக்கு ஹிரண்யகசிபு, மனுஷங்கள் ஆண்களாலேயும் பெண்களாலேயும் முதியவர்களாலேயும் குழந்தைகளாலேயும் எனக்கு சாவு வரக்கூடாது. விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், கடல்வாழ் உயிரினங்கள், ஊர்வனங்களால் எனக்கு சாவு வரக்கூடாது. எனக்கு மேலேயும் கீழேயும் சாவு வரக்கூடாது. உள்ளேயும் நான் இருக்கிற இடத்துக்கு உள்ளேயும் எனக்கு சாவு வரக்கூடாது. நான் இருக்கிற இடத்துக்கு வெளியிலையும் நான் செத்து போகக்கூடாது. என்னோட சாவு பகல்லையும் நடக்கக்கூடாது, ராத்திரியிலையும் நடக்கக்கூடாது. எந்த ஆயுதத்தாலும் ஆயுதம் இல்லாமலும் அப்புறம் உயிரில்லாத பொருட்களாலேயும் உயிரில்லாத பொருட்களாலேயும் உயிருள்ள பொருட்களாலேயும் உயிரில்லாத பொருட்களாலேயும் அப்புறம் எனக்கு சாவு வரக்கூடாது அப்படின்னு அவன் பிரம்மா கிட்டேருந்து தவம் வாங்கினான். பிரம்மாவும் அந்த பிரம்மா கிட்டேருந்து அவன் வரம் வாங்கினான். அப்படி பிரம்மா கிட்டேருந்து அவன் வரத்தை வாங்கின உடனே அவருக்கு தலகணம் வந்துச்சு. அப்படியே அவன் ரொம்பவும் மோசமானவனாக இருந்தான். நிறையா அட்டூழியங்கள் பண்ணான். தேவர்களை கூட விட்டு வைக்கலை. இப்படி அப்பாவி மக்களை பயங்கரமாக கொடுமைப்படுத்தினான். முக்கியமாக மகாவிஷ்ணுவோட பக்தர்களே பயங்கரமாக அடித்து வேலை வாங்கி கொடுமைப்படுத்தினான். இந்த பக்கம் இரண்யகசிபுவோட வைஃபான கயாது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அப்போ நாரத முனிவர் அங்கே வந்தார். அதுக்கு முன்னாடி இந்திரன் கயாதுவோட சிசுவை கொல்லணும்னு முயற்சி பண்ணியிருப்பார். அப்போ நாரதர் அதை தடுத்து நிறுத்தி கயாதுவை தன்னோட ஆசிரமத்தில் கூட்டிகிட்டு போனார். அங்கே கயாதுக்கு ஒரு ஆண் குழந்தை பொண்ணுக்கு. அவள் தான் பிரகலாடன். நாரத முனிவர் கயாது கிட்ட மகாவிஷ்ணுவை பற்றின விஷயங்களையும் எல்லா கதைகளையும் சொல்லியும் மகாவிஷ்ணுவோட பக்தியை பற்றி அவளுக்கு எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவள் வயிற்றில் வந்த அந்த சிசுவுக்கும் விஷ்ணு பக்தி அதிகமாச்சு. அப்படி பிறந்தவர் தான் நம்ம பிரகலாடன். பிரகலாடன் 12 வயசு பையனாக இருந்தான். இந்த உலகத்தில் யார் சிறந்தவர்னு கேட்டார் ஹிரண்யன். அதுக்கு பிரகலாடன், மகாவிஷ்ணு தான் சிறந்தவர், அவர் தான் அகிலம் காப்பவர்னு சொன்னார். இரண்யகசிபுக்கு கோபம் வந்துச்சு. இந்த அகில உலகையே ஆட்டி படைக்கிற நான் தான் அந்த மகாவிஷ்ணுவை போய் எனக்கு எதிரி அவனை பற்றி சொல்கிறியன்னு ரொம்ப கோவப்பட்டான். அப்போ அவனை நான் ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அடுத்த பாகத்தெல்லாம் பார்க்கலாம்.